அருமையானவர்களே, இந்த ஜூலை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வருகிற 27ஆம் தேதி தேசிய பெற்றோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு முதல் மரியாதை என்னும் தலைப்பில் பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை இந்த ஜும்மா உரையில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிற, துஆ செய்கிற பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, மனித பிறவியிலும் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிப்பது பெற்றோர்கள்தான். இறைவனுக்கு அடுத்து மனிதன் கட்டுப்பட வேண்டியது இந்த பெற்றோர்களுக்குத்தான். பெற்றோரின் மாண்பை உணர்ந்து அவர்களுக்கு உபகாரமாகவும் நன்றியுடனும் நடந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்று இஸ்லாம் இயம்புகிறது. மேலை நாடுகளில் 14 வயதிற்கு மேல் ஆண் பெண் பிள்ளைகள் எவராக இருந்தாலும் தம் பெற்றோரிடம் இருந்து பிரிந்து சென்று விடுவார்கள். அதன் பிறகு தாமே சுயமாக கல்வி கற்று தானே தன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்து தனக்கு ஒப்பான ஒரு பணியில் ஈடுபட வேண்டும். பெற்றோர் தம் பொறுப்பை 14 வயதோடு முடித்து கொண்டு விடுகிறார்கள். அதன் பின்பு ஆண்டின் ஒரு நாளாவது அவர்களோடு சேர்ந்து பரிசுகள் வழங்கி விருந்துண்டு பாச பிணைப்பிற்கு ஒரு பாலத்தை ஏற்படுத்தி கொள்ளவே அன்னையர் தினம், தந்தையர் தினம், பெற்றோர் தினம் என கொண்டாடப்படுகிறது. அதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பே தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளில் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய பரிசு பொருள்களை பற்றி விளம்பரம் அமர்க்கலப்படும். அன்றைய தினச்செய்தி இதழ்களில் ஏக்க பெருமூச்சோடு கூடிய குழந்தைகளின் கடிதங்களும் அன்னையர் தந்தையர் பற்றிய கட்டுரைகளும் வெளிவரும். இவை அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளினுடைய கலாச்சாரமாகும். இந்திய நாட்டிற்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த கலாச்சாரம் ஒத்து வராது. வருடத்தில் ஒரு சில நாள்கள் என்று மட்டும் குறிப்பிடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பெற்றோருடன் உயர் பண்போடும் பரிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் மரணித்த பின்பும் அவர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் அழுத்தமாக போதிக்கிறது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று பழமொழியே பிறக்கும் அளவுக்கு இந்திய தேசம் தொப்புள் கொடி உறவுடன் பிணைந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யுமித்தல்லாஹு ஃபீ உம்ரிஹி வ யஸீத ஃபீ ரிஸ்கிஹி. யாராவது தனது ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும், நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ரிஸ்க் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என விரும்பினால் தன் பெற்றோருக்கு உபகாரம் புரிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து உறவை பேணி வாழட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் செயல் எது என்பதாக கேட்டேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது. பிறகு எது என்பதாக நான் கேட்டேன். சும்ம பிர்ருல் வாலிதைனி, தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 527வது ஹதீஸாக, திருமதியில் 1798வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்கு பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மனிதர்களிலே மிகவும் தகுதியானவர் யார் என்பதாக கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கொடுக்க வேண்டிய முதல் மரியாதை என்பது உம்முக்க, உன்னுடைய தாய்க்கு தான் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு என்று அவர் கேட்டதற்கு அப்பொழுதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க, உன்னுடைய தாய் என்பதாக பதிலளித்தார்கள்.
இப்படியே 3 தடவை சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது தடவையாக அந்த நபித்தோழர், நான் அதற்கு பிறகு யாருக்கு நான் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்டபோது 4வது முறையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம அபூக, உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள். இது புகாரில 5971வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை உம்முக்க, உன்னுடைய தாய் தாய் என்பதாக சொன்னார்கள் என நாம் பார்க்கிற போது, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவிப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த நேரம், அவள் சுமக்கிற அந்த சமயம் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவிப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த இறைவசனத்திற்கு இன்றைய மருத்துவ நிபுணர்கள் கூறும் விளக்கம் என்ன தெரியுமா? குழந்தை தன் எலும்புகள் வளர தேவையான கால்சியம் சத்தை தாயின் எலும்புகளிலிருந்து அந்த குழந்தை உறிஞ்சிக் கொள்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அதுபோல் தனக்கு தேவையான இரும்பு சத்தை தாயின் இரத்தத்திலிருந்து அது எடுத்துக் கொள்கிறது. தாயினுடைய கருப்பை சுவர்கள் குழந்தைக்கு வேண்டிய இரத்தம் அதிகரிப்பால் அது விரிவடைகிறது. இதனால் தாயின் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த அளவு குறைந்து போகிறது. இதனால் தாய்க்கு தலை சுற்றல் அடிக்கடி ஏற்படுகிறது. தாயினுடைய இதயம் கர்ப்பகாலத்தில் மட்டும் மற்ற காலங்களை விட 10 மடங்கு அதிகமாக துடிக்கிறது என்பதாக மருத்துவ உலகம் சொல்லித் தருகிறது. இதனால் தாய்க்கு அதிகமான களைப்பு, நெஞ்செரிச்சல் ஏற்படுவது இதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார்கள். குழந்தையினுடைய எடை அதிகரிக்கும் போது முதுகில் வலி ஏற்படுகிறது. இதன் மூலம் தலைவலி, வயிற்றுவலி, கால்வலி, காலில் மதமதப்பு, கண் பார்வையினுடைய குறைபாடுகள், மந்தநிலை, இவைகளெல்லாம் அந்த தாய்க்கு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியின் மூலமாக ஏற்படுகிறது என்பதாக மருத்துவ உலகம் சொல்லித் தருகிறது. குழந்தை கருப்பையில் அப்படியே புரண்டு விழுந்து விட்டால், அல்லது தாயையும் சேயையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த தாய்க்கு ஆபரேஷன் செய்யப்படுகிறது. சில பெண்களுக்கு பிரசவத்தின் போது கருப்பையே வெளியே எடுத்து விடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் ஆபரேஷன் போன்ற காரணங்களால் கருப்பை புற்றுநோய், கட்டிகள் போன்ற பல நோய்கள் உண்டாகி பல தொல்லைகளுக்கும் அந்த தாய்கள் ஆளாகிறார்கள் என்பதாக மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார்கள். குழந்தை பெற்றெடுக்கும் வேளையில் வலியில் துடித்த அவஸ்தையை அனுபவிப்பது இருக்கிறது. அந்த தாய்மார்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிற போது அவர்கள் மரண வாசலை தொட்டுவிட்டு வருகிறார்கள் என்பதாகவும் மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தன்னுடைய உயிரை பணயமைத்து ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பொதுவாக குழந்தை பெற்ற பின் 25 முதல் 50% தாய்மார்கள் அவர்களுக்கு மனநலக்குறைவு ஏற்பட்டு விடுகிறது என்கிற செய்தியையும் மருத்துவர்கள் நமக்கு அறிய தருகிறார்கள். இரவில் எந்த நேரத்தில் குழந்தை அழுதாலும் திடுக்கிட்டு எழுந்து உறக்கத்தை உதறி தள்ளிவிட்டு குழந்தைக்கு என்ன ஆனது என்று பரிதவிப்போடு கூர்ந்து கனிவோடு கவனிக்கிறாள் ஒரு தாய். குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலோ தாய் தன் உறக்கம், ஓய்வையும் மறந்து விடுகிறாள். எங்கு சென்றாலும் குழந்தையை சுமந்து செல்கிறாள் ஒரு தாய். இதை பாரமாக எந்த ஒரு தாயும் கருதுவதில்லை. தன் மீது குழந்தை மலஜலம் கழித்தாலும் அதை சகித்துக் கொள்கிறாள். தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டும் காலத்தில் மெலிந்தவள் காணப்படுகிறாள். ஏனென்றால் தன் இரத்தத்தையே பாலாக மாற்றி தருகிறாள் அந்த தாய். பாலூட்டும் காலத்தில் தனக்கு விருப்பமான உணவு கிடைத்தாலும் இதனால் குழந்தைக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமோ என்று அஞ்சி பயந்து அதனை தவிர்த்து விடுகிறாள். சுதந்திரமாக சுற்றி திரிந்து எதையும் சாப்பிட்டு ஓடியாடி திரிந்த ஒரு பெண் கருவுற்றதும் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காக தன்னையே மாற்றி அமைத்துக் கொள்கிறாள். குறிப்பிட்ட உணவு பழக்கத்திற்கு அவள் ஆளாகி விடுகிறாள். தன் சுவையை துறக்கிறாள். நடப்பது, படுக்கையில் புரண்டு எழுவது உட்பட எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக, உஷாராக ஒரு தாய் கையாளுகிறார் அந்த குழந்தைக்காக வேண்டி. இதனால்தான் தந்தையை விட தாயினுடைய தகுதியின் சிறப்பை 3 மடங்கு உயர்த்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னலி மாலம் வ வலதன் வ இன்ன வாலிதி யஜ்தாஹு மாலி,
நாயகமே, என்னிடத்தில் செல்வமும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது. இந்த நிலையில் என்னுடைய தந்தை எனது செல்வத்தின் மீது அவர் தேவையுடையவராக இருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்று என்னிடத்திலேயே வந்து நிற்கிறார். நானும் என்னுடைய மனைவி மக்களை பார்க்க வேண்டாமா? எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது இல்லையா? நான் இப்பொழுது என்னுடைய தந்தைக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டுமா என்பது அந்த மகனினுடைய கேள்வி. அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த வ மாலுக லிவாலிதிக, நீயும் உமது செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானதே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானவன், உன்னிடத்தில் இருக்கிற செல்வம் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது என்பதாக சொல்லி, அதாவது உன் தந்தைக்கு நீ கொடுக்கத்தான் வேண்டும், அது உன் மீது கடமை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அபூதாவுதுல 3063வது ஹதீஸாக, இப்னு மாஜாவில் 2283வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தந்தை பிள்ளைகளினுடைய மாபெரும் உபகாரி. அவர் செய்யும் உபகாரங்களுக்கு ஒருபோதும் கைமாறு செய்ய முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டு தன்னுடைய ஊன் உறக்கம் ஓய்வையும் மறந்து அல்லும் பகலும் பாராமல் உழைத்து பொருள் கொண்டு வந்து சேர்க்கிறார் ஒரு தந்தை. பிள்ளைகளுக்கு அறிவு கிடைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறார் ஒரு தந்தை. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அவர்கள் வாழ்வில் உயர்ந்தோங்க பல சிரமங்களை மேற்கொள்கிறார் ஒரு தந்தை. இதை பிள்ளைகள் உணர்ந்து செயல்பட வேண்டும். தந்தையின் காசு பணங்களை மகன் உரிமையோடு எடுப்பதை போன்று ஒரு மகன் எப்படி தந்தையினுடைய காசு பணங்களை எடுத்துக் கொள்கிறானோ, அதே போல மகனினுடைய காசு பணங்களை அந்த மகனிடத்தில் அந்த தந்தை கேட்டுதான் எடுக்க வேண்டும் என்பதல்ல, கேட்காமலேயே எடுப்பதற்கு அவருக்கு முழு உரிமையும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மகன்மார்களில் பலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எவ்வளவு காசு பணம் வேண்டுமானாலும் என்னிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டியதுதானே, நான் தருவேன் அல்லவா, நீங்கள் எப்படி எடுக்கலாம், நீங்கள் எப்படி கை வைக்கலாம் என்பதாக பேசுகிற நிலையில் இருக்கிற மக்களைத்தான் யதார்த்தமாக இன்றைய காலச்சூழலில் நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அபு உசைத் மாலிக் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முறை நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தோம். அப்போது பனு சலமா குலத்தை சார்ந்த ஒருவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஹல் பக்கிய மின் பிர்ர அபவைய ஷையுன் அபர்ருஹுமா பிஹி பஅத மௌத்திஹிமா, நாயகமே, என்னுடைய தாய் தந்தை அவர்கள் மௌத்தானதற்கு பிறகு நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்டார். அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற போது அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் என்பதை போல அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், அதற்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் உண்டு, அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். வல் லஹுமா, அவர்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அவர்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இருக்கிறது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஸிலத்து ரஹீம் அல்லத்தி லா தூஸலு இல்லா பிஹிமா வ இக்ராமுன் சதீகிஹிமா, அவர்கள் அந்த பெற்றோர்களின் மூலமாகவே ஒருங்கிணையும் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக சொன்னார்கள். பெற்றவர்களினுடைய, நம்முடைய தாயினுடைய, தந்தையினுடைய உறவுகள் என்று யாராவது சொந்த பந்தங்கள் இருந்தால் அவர்கள் மரணித்ததோடு அப்படியே அது அருந்து போய்விடக் கூடாது, விடுபட்டு விடக்கூடாது. அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாலும் அந்த சொந்த பந்தங்களை, உறவுகளை பேணுவது இருக்கிறதே, அது நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்கிற கடமை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால், உங்களுடைய தாய்க்கோ உங்களுடைய தந்தைக்கோ நட்புறவு பாராட்டியவர்கள் யாராவது இந்த ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய தாய்க்கு,
அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற போது எப்படிப்பட்ட கண்ணியத்தை நீங்கள் கொடுத்தீர்களோ, எப்படிப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்வீர்களோ, அதே உதவியை, அதே கண்ணியத்தை, அதே உறவை அவர்களிடத்திலும் பேணப்பட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இதுவெல்லாம் உங்களுடைய பெற்றவர்கள் உங்களை விட்டு மரணித்து பிரிந்து சென்றதற்கு பிறகும் கூட அவர்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுடைய உறவுகளை பேணுவது, அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் கண்ணியத்தை செலுத்துவது, உறவுகளை பேணுவது, இதுவெல்லாம் உங்கள் மீது பொறுப்பு, கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி அபூதாவுதுல 4476வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகிற போது, ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது என்னுடைய பெற்றவர்கள் என் மீது எப்படி அவர்கள் கருணை காட்டினார்களோ, என் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ, அதே போல என்னுடைய பெற்றவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, அவர்கள் மீது கருணை காட்டு யா அல்லாஹ் என்பதாக இப்படி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்கிற துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த சிந்தனை இல்லாதவர்களுக்கு தான் தன் பெற்றோரை மறந்துவிடக்கூடிய கல் நெஞ்சம் வந்துவிடுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, பெற்றோர்களை மரியாதை குறைவாக பேசுகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பெற்றோர்களை நீங்கள் மதியுங்கள் என்கிறான், அவர்களுக்கு உபகாரியாக இருங்கள், உபகாரம் செய்யுங்கள் என்பதாக சொல்கிறான். எந்த அளவுக்கு பெற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்களை பார்த்து சீ என்கிற அந்த வார்த்தையை கூட நீங்கள் கூறிவிடாதீர்கள் என்பதாக சொல்கிறார். சீ என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என்பது மிக சாதாரணமான புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதை பெற்றோர்களிடத்தில் உபயோகிக்க கூடாது என்று சொல்வதிலிருந்தே பெற்றவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், மதிப்பு மரியாதைக்குரியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதுமையில் சகித்துக் கொள்ளும் ஆற்றல் மனிதனுக்கு குறைந்து விடுவது இயல்புதான். பலவீனத்தின் காரணமாக தாம் முக்கியமானவர் என்னும் உணர்வு அதிகமாகி விடுகிறது பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு. எனவேதான் சிறு சிறு விஷயங்களை வயதானவர்கள் கடினமாக அவர்கள் உணர்கிறார்கள். பெற்றோர் முதுமை அடைகிற போது அவர்களுடைய கண்ணோட்டம், சிந்தனை, அவர்களினுடைய காலம் இவையெல்லாம் வேறாக இருக்கின்றன. வளரக்கூடிய இளம் தலைமுறையினர் கண்ணோட்டம், சிந்தனை, அவர்களுடைய காலம் இவையெல்லாம் வேறாக இருக்கின்றன. பெற்றோர் ஒன்றை சொல்ல, இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றை சொல்ல, அப்போதுதான் இவர்களுக்கு மத்தியில் மோதல் ஏற்படுவதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். முதுமை பருவத்தில் பெற்றோர் மனம் புண்படும் விதமாக பேசிவிட்டாலோ ஏசிவிட்டாலோ அதற்காக ஏன் இப்படி தொனதொனன்னு அவங்க பேசிட்டாங்கிறதுக்காக ஏன் இப்படி தொனதொனன்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, சும்மா இருங்க, மற்றவங்களை சிரமப்படுத்தாதீங்க என்று பெற்றவர்களுடைய மனம் புண்பட பேசுவது இன்றைய இளைய தலைமுறையினரிடத்தில் சாதாரணமாகிவிட்ட ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நாம் சிறிய வயதில் எவ்வளவு பேசி இருப்போம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு அவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு மூலையில் அப்படியே முடங்கி கிடக்க வேண்டியதுதானே, எதுக்கு தொனதொனன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க என்று சொல்லுகிற ஒரு நிலையையும், அதனால் அவர்களுடைய மனம் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சிறுவர்களாக இருக்கிற போது நம்மை நம்முடைய பெற்றவர்கள் எடுத்து தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிற போது நாம் பேச ஆரம்பித்த அந்த முதல் வார்த்தை நம்முடைய பிள்ளை பேசிவிட மாட்டானா, அம்மா என்று சொல்லிவிட மாட்டானா, வாப்பா என்று அழைத்து விட மாட்டானா என்று இந்த நாவுகள் நம்மை அழைத்து விடாதா என்று ஏங்கிய மனம் அந்த பெற்றவர்களுடைய மனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த உள்ளத்தை நாம் நோகடிக்க கூடாது. நாம் எவ்வளவோ வார்த்தைகளை தொன 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 என்று பேசுகிறீர்கள் என அந்த பெற்றோர்களை பார்த்து சொல்கிறோமே, நாம் எவ்வளவு வார்த்தைகளை பிள்ளைகளாக இருக்கிற போது இத்தனை விஷயங்களை நாம் திரும்ப 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 தொன தொன தொனன்னு நாம பேசிக்கிட்டே இருந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர்களை நாம் சகிக்க முடியவில்லை என்பதாக சொல்கிறோம். நாம் பேசுகிற அந்த தொன தொன வார்த்தைகளை ரசித்து கேட்டு சிரித்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு குட்டி கதை. 60 வயதான ஒரு தந்தை தன் மகனுக்கு ஒரு சோதனை ஒன்றை வைத்தார். வீட்டு ஜன்னலில் வந்து அமர்ந்த காக்கையை தன்னுடைய மகனிடத்திலே காண்பித்து இது என்ன பறவை என்பதாக கேட்டார். கண் பார்வை குறைந்து விட்டது போல் என்பதாக எண்ணிக்கொண்ட அந்த மகன் தன்னுடைய
தந்தையிடத்தில் சொன்னார், பார்த்தா தெரியலையா என்னன்னு? அதுதான் காக்கை என்பதாக சொன்னான். மறுபடியும் அந்த தந்தை கேட்கிறார், இது என்ன பறவை? இரண்டாவது தடவையும் சொன்னான், இப்பதானே சொன்னேன், உங்க காதுல உலகையா? காக்கை என்பதாக சொன்னான். அதற்கு பிறகும் இது என்ன பறவை என்பதாக கேட்ட போது அவனுக்கு கோபம் வந்தது. சும்மா ஒரு இடத்துல கிடக்க மாட்டீங்களா, சும்மா தொணட்டு வாரீங்களே என்பதாக கடிந்து கொண்டான். அந்த பெரியவர், அந்த தந்தை நேராக தன்னுடைய அறைக்குள் சென்றார். தான் வைத்திருந்த ஒரு டைரியை எடுத்து கொண்டு வந்து அந்த பெரியவர் அமைதியாக அந்த தன்னுடைய மகனிடத்திலே கொடுத்து ஒரு பக்கத்தை பிரித்து எடுத்து, இதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்துப்பார் என்பதாக சொன்னார். அப்பொழுது அந்த மகன் படித்தான். அந்த டைரி எடுத்து படித்து பார்க்கிறான். இன்று என்னுடைய மகன் வீட்டு ஜன்னலில் வந்து அமர்ந்த காக்கையை சுட்டிக்காட்டி இது என்ன பறவை என்று என்னிடத்தில் கேட்டான். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 23 தடவை கேட்டான். 23 தடவை நான் அவனுக்கு இது காக்கை மகனே, இது காக்கை, இது காக்கை என்பதாக நான் பதில் சொன்னேன். சரிக்காமல் பதில் சொன்னேன் என்பதாக அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது என்பதாக சொல்லி அந்த கதையை படித்த போது அந்த மகன் கண்ணீர் வடித்தான் என்கிற இந்த ஒரு கதை நமக்கு முன்னால் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பேச்சை சிறு வயதில் நம்முடைய பெற்றவர்கள் கேட்டு ரசித்தார்கள். அந்த பெற்றவர்களுடைய மனதை தான் இன்றைக்கு நாம் தொண என்று பேசுகிறீர்கள், மூலையில் முடங்கி கிடக்க வேண்டியதுதானே என்பதாக சொல்லி நாம் அவருடைய உள்ளங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறோம். இது கூடாது, அவருடைய மனதை வருத்தப்பட வைக்க கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களுடைய சொத்துக்களை அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் பாகம் பிரித்துக் கொள்வதை போல பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் கூட இன்றைக்கு பாகம் பிரித்துக் கொள்வதை போல நடக்கிற பாதக செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாப்பாவுக்கு ஒரு வீட்டுல சாப்பாடு, அம்மாவுக்கு ஒரு வீட்டில் சாப்பாடு என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அல்லது அவர்களுக்கு ஒரு மாதம் இந்த வீட்டில் சாப்பாடு, அதற்கு பிறகு அடுத்த மாதம் எங்களுடைய வீட்டில் சாப்பாடு என்று பிரித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை எண்ணி மனம் வேதனை அடைகிறது. நம்முடைய முதுமையில் நமக்கு சோறு போடுகின்ற பொழுது நமக்கு மூத்த மகன் வீட்டில் ஒரு நாள் சாப்பாடு குழம்பு, அதற்கு பிறகு நடுமகன் வீட்டில் குழம்பு, பொரியல் இளைய மகனுடைய வீட்டில் என்று பிரித்து கொண்டால் நம்முடைய மனம் எவ்வளவு புண்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை உண்மை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு தாயும் தந்தையும் பல பிள்ளைகளை பாசத்தோடு வளர்த்து ஆளாக்குகிறார்கள். ஆனால் என்ன கொடுமை பாருங்கள், அந்த பல பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாயும் தந்தையும் கண்ணியத்துடன் பராமரிக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிற நிலைகளையும் இன்றைக்கு சமூகத்தில் வந்துவிட்டதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்த விகடன் இணையதளத்தில் படித்த ஒரு செய்தி, தனது மனைவிக்கும் தன்னுடைய தாய்க்கும் அது ஒத்துப்போகல, அடிக்கடி சண்டை வருது என்பதற்காக வேண்டி அந்த மகன் என்ன செய்கிறார், தன்னுடைய வயது முதிர்ந்த அந்த தாயை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டதற்கு பிறகு அந்த தாயால் அந்த முதியோர் இல்லத்துல இருக்க முடியல. நான் இனி என் மருமகளோட சண்டை போட மாட்டேன், என் மகன் இப்படி என்னைய தன்னந்தனியாக முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு சென்று விட்டானே, அவனை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை, அவனை நான் பார்க்க வேண்டும். இனி என்னுடைய மருமகளோடு சண்டையிடுகிறேன் என்பதற்காகத்தானே என்னை முதியோர் இல்லத்தில் என்னுடைய மகன் கொண்டு போய் வந்து விட்டான். அவ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், அவ பேச்ச கேட்டு நான் நடந்துக்கிறேன், ஒரு மூலையில என் வீட்டுல நான் இருந்துக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கே என்னை அனுப்பி வச்சிருங்கன்னு அந்த முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களிடத்தில் சொல்லுகிற போது அந்த முதியோர் இல்லத்தினுடைய காப்பாளர்கள் பார்க்கிறார்கள், இந்த பாட்டி நாம இப்ப அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு மகனால் கொடுத்த அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும் என்பதனால் எப்படியாவது இந்த பாட்டியை இந்த இல்லத்துல முதியோர் இல்லத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அடிச்சு துன்புறுத்தி அந்த பாட்டியை காயப்படுத்தி அப்படியே அந்த ஹாஸ்டலில் இருக்க வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல யாருக்கும் தெரியாம அந்த அம்மா தப்பிச்சு வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மகன் அந்த தாயை கட்டிப்பிடித்து அழுகிறார். காரணம், அந்த தாயை அடித்ததின் காரணத்தினால் தாயினுடைய உடம்பெல்லாம் வரையாக காயமாக இருக்கிறது. காயங்களோடு அந்த தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை ஆனந்த விகடனுடைய அந்த இணையதள செய்தியில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மகனே காசு கொடுத்து அம்மாவுக்கு அடிவாங்கி கொடுத்த அந்த அதிர்ச்சி தகவலை இன்று வரை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, தற்காலத்தில் நாம் அதிகமாக காணக்கூடிய
பள்ளிவாசல்களிலும் தெருக்களிலும் பொது இடங்களிலும் தட்டழிந்து யாசிப்போர்கள் அதிகமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே. அவர்களில் அதிகமானவர்கள் யார் என்று பார்த்தால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களாகத்தான் அந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக அமைந்திருக்கிறது. நமக்கும் நரை தோன்றும், நடை தளரும், கிளப்பருவம் அடைவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சமயத்தில் நமது பிள்ளைகள் நமக்கு ஊன்றுகோலா இருந்து கண்ணியத்துடன் உதவி புரிய வேண்டும் என்று சொன்னால் தற்போது முதுமை பருவத்தில் உள்ள நமது பெற்றோருக்கு கண்ணியத்துடன் உதவி புரியும் ஊன்றுகோல்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஏன் இன்றைக்கு பெற்றவர்கள் மீது பிள்ளைகளுக்கு பாசமில்லாமல் போயிடுச்சு என்று நாம் யோசித்து பார்க்கிற போது ஒரு காலம் இருந்தது. அன்னைக்கு பெற்றவர்களினுடைய முகத்தை பார்த்து பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் உணவு கொடுக்கிற போது எப்படி கொடுத்தார்கள்? தன்னுடைய தாயினுடைய அழகை பார்த்து கொஞ்சி விளையாண்டு ரசித்து அந்த பிள்ளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நிலை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த காலம் மாறி போய்விட்டது. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த வளர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கக்கூடும். எனவே என் தாயின் மீது எனக்கு பாசம் இருக்கிறது, நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தை என்னோடு இன்று குழந்தை பருவத்தில் விளையாண்டு கொண்டிருப்பார். என்னுடைய தாயினுடைய முகத்தை பார்த்து அவருடைய விளையாட்டை பார்த்து ரசித்து நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். எனவே என்னுடைய தந்தையினுடைய பாசம் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம்? தாயினுடைய முகத்தை பார்த்தா நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. தந்தையினுடைய விளையாட்டை பார்த்து ரசித்தா நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் நாம் செல்போனை கொடுத்து விடுகிறோம். அந்த செல்போனை கையில் வைத்திருக்கிற அந்த பிள்ளைகள் தன்னுடைய உலகத்தையே மறந்து கற்பனை உலகத்திற்கு சென்று விடுகிறது. அது தாய்க்கு மிகவும் லேசானதாக இருக்கிறது. அது பிள்ளை கையில செல்போனை வச்சிருந்தாதான் ஈஸியா சாப்பிடும், இலகுவா எனக்கு சிரமம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா இது கூடயே இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும், நான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா என்பதாக சொல்லி தன்னுடைய வேலை இலகுவாக முடிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாமே நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கிறோம். அப்படி உணர்வுகளை, பாசத்தை, அன்பை ஊட்டி வளர்ந்த காலம் அந்த காலம் என்று சொன்னால் இன்றைக்கு செல்போனில் கண்ட காட்சிகளை, ஒன்றும் இல்லாத ஒரு கற்பனை காட்சிகளை, பொம்மை படங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து வேறொரு உலகத்திற்கு, கற்பனை உலகத்திற்கு சென்று கொண்டிருக்க அந்த நேரத்துல நாம் உணவை ஊட்டுகின்றோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளை நம்மை வளர்ந்து பெரியாளாக ஆனதற்கு பிறகு அவன் என்னை பேசுறான், திட்டுறான், அடிக்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான், எனக்கு வேலை இருக்குது நீ போ, அந்த வேலையை நீயே செய்யன்னு சொல்றான். அந்த முதல் மரியாதை அந்த செல்போனுக்கு கொடுக்கிறானே தவிர எனக்கு கொடுக்கிறது இல்லை என்று கவலைப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்களில் தான் தவறு இருக்கிறது என்கிற போது அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு காலத்தை கடந்து விட்டோம். நாம் ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அல்லாமல் பேர பிள்ளைகள், நம்முடைய மகனுடைய பேர பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள், நம்முடைய மகள்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் வீட்டில் பெரியவர்களாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, நாம் பழகும் மக்களுக்கு மத்தியில் நமது முதல் மரியாதை நமது பெற்றோருக்காக இருந்தால் இறைவன் நம் மீது அன்பும் அருளும் பொழிவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன் புதுசா கார் வாங்கி இருந்தார். அவர் நம்மிடத்திலே கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, அலிம்சா சரத், நீங்க கார்ல உட்காருங்க, என்னுடைய நான் முதல் கார் வாங்கியிருக்கிறேன், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க என்பதாக சொன்னார். அப்போ நான் சந்தோஷமா உடனே அந்த பையன்கிட்ட, ஏன்பா நீ கார் வாங்கின உடனே, புது காரா இருக்குதா, வாங்கின உடனே என்கிட்ட தான் நேரடியா கொண்டு வாரியா, துவா ஓதிட்டு தான் அடுத்து வெளியில வீட்டுக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக என்கிட்ட தான் நீ கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னாரு, இல்ல அலிம்சா எதுவும் தப்பா இல்ல, நீ சொல்லுமா, தயங்காம சொல்லு என்பதாக கேட்ட போது, இல்ல முதல்ல நான் என் வீட்டுக்கு போனேன், எனக்கு ரொம்ப ஆசை, நான் கார் வாங்குறதுல மிகவும் சந்தோஷப்படுவது என்னுடைய தாய் தான். எனவே என்னுடைய தாயை அதில் அமர வைத்து ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் துவாவுக்காக உங்களிடத்துல வந்திருக்கிறேன் என்பதாக நான் அந்த பையன் சொன்ன போது நான் சிரித்து மிக சந்தோஷத்தோடு தட்டி கொடுத்து அந்த பையன்கிட்ட சொன்னேன், நீ மிகப்பெரிய பாக்கியசாலி மோனே, நீ மிகப்பெரிய பாக்கியசாலி. தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடிய நிலையில அதை பார்க்கிற பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்.
ஆனால் இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற, உன்னுடைய நல்லா இருக்கக்கூடிய அந்த நிலையை உன்னுடைய தாய் பார்க்கிற நிலையில் இருக்கிறார். நீ அவரை உட்கார வச்சு முதல்ல நான் சுத்திட்டு வந்தேன்னு சொன்னது பாத்தியா, அதுதான் உனக்கான முதல் துவா. உன்னுடைய தாயின் துவாவை விட மிகப்பெரிய துவா உனக்கு தேவையே இல்லை. அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதாக அந்த பிள்ளையிடத்துல சொன்னேன் என்று சொன்னார். இப்படித்தான் சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கிற அந்த கவனத்திற்காக வேண்டி உங்களுக்கு நான் இதை சொல்ல தருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு எத்தனையோ சிக்கல்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த பெற்றவர்களுடைய அந்த பார்வையும் துவாவும் நமக்கு தேவைப்படுகிறது. பெற்றவர்களுக்கு நல்ல உபகாரியாக நீங்கள் கொடுக்கிற முதல் மரியாதை அந்த பெற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். சென்ற வாரம் நாம் குகைவாசிகளுடைய சம்பவத்தை சொன்னோம் இல்லையா? அதிலே அந்த 3 நபர்களில் ஒருவர் சொன்ன செய்தி என்ன? யா அல்லாஹ், நான் செய்த அந்த முதல் மரியாதை என்னுடைய தாய்க்குத்தான் உணவை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்கிற அந்த நிலை, என்னிடத்தில் இருந்த இந்த நன்மையான அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்திற்குரிய செயலாக இது இருக்கும் என்று சொன்னால் அந்த பாறை அகற்றுமாறு அவர் துஆ கேட்டார். அதிலிருந்து அவர்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் தீர்வை கண்டார்கள், வெளியே வந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதற்கான தீர்வு நாம் வெளியே வேறு எங்கும் தேட வேண்டியதில்லை, நம்முடைய பெற்றோர்களிடத்திலே இருக்கிறது. பெற்றோர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பிற்குரியதாக, பிரச்சனைகளுக்கு விடிவெள்ளியாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெற்றோர்களின் திருப்தியில் தான் அல்லாஹ்வினுடைய திருப்தி இருக்கிறது. பெற்றோர்களுடைய கோபத்தில் அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் சுவனம் செல்ல வேண்டுமானாலும் சுவனம் என்பது அது உன்னுடைய பெற்றோர்களுடைய காலடியில் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெரியவர் அழுது கொண்டிருந்தார். தன்னுடைய தாய் மரணித்த போது எதற்காக வேண்டி அழுகிறீர்கள் என்பதாக கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு 2 சுவனத்தினுடைய வாசல்கள் இருந்தது, என்னுடைய தாயும் தந்தையும். சுவனத்தினுடைய வாசல்களில் ஒரு வாசல் அடைபட்டு விட்டதே என்பதற்காகத்தான் அழுகிறேனே தவிர என்னுடைய தாய் மரணித்து விட்டார் என்பதற்காக அல்ல என்பதாக சொன்னார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. யாராவது பெற்றோர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களோடு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சுவனத்தினுடைய வாசல்களோடு சுவனத்திற்கான வழிகளோடு பரக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய பாக்கியம். அதை நாம் வீணாக்கி பாழாக்கி விடக் கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த பெற்றோருக்குத்தான் நம்முடைய முதல் மரியாதையை கொடுக்க வேண்டும். எனவே பெற்றோரை கண்ணியப்படுத்தி வாழும் பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. பெற்றோர்களுக்காக துஆ செய்யும் பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. நமக்காக உபகாரம் செய்கிற, துஆ செய்கிற பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.